ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது லெஜெண்டரி ஹீரோமானோட எபிசோட் நம்பர் 50 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸில் மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப எவால்யூஷனாக இருக்குது. மேஜிக்கில் சாதாரணமாக எதுவுமே மாறி போகலை. மேஜிக் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மேஜிக்கோட பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு தேவை. அதுக்கு மேஜிக் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா தான் அதை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நான் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ அவரும் எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தி கரெக்டாக ஒரு ஸ்பிளிட் செகண்டில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துக்கு அப்படியே பாஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் பேப்பரையும் அவங்கவுங்க இடத்துல படிச்சிருப்பாரு. அப்போ அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி வருது. அது ஒரு லைட் மாதிரி அப்படியே வந்து மேஜிக் சர்க்கிள் மாதிரி மாறும். இதுதான் என்னோட மேஜிக் எசன்ஸ். இதை நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறப்பே நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நீங்களே சொந்தமாக உங்கள் மேஜிக்கை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஓனாக மேஜிக் மேக் பண்ணுறதுக்கும் திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். அதனால நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வச்சேன். இந்த கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் இருந்துச்சு. அதுவும் 49 கொஸ்டினுக்கு 49 மார்க் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 51 மார்க் இருந்துச்சு. டோட்டலாக அந்த டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடந்திருக்கு. மேஜிக் எசன்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவாக ஆல்ரெடி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக்கை பற்றின கொஸ்டினை தான் நான் இங்கே கேட்டிருக்கேன். அதுவும் லாஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நான் உங்கள் எல்லாத்தையும் நீங்களே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்பி இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட போடுறேன். பட் பல பேர் இந்த மேஜிக் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. மெஜிசின் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் எல்லாத்தையும் நம்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது செஸ்லாவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துருப்பா. அப்பா லியோவோட அந்த பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பார்த்துருப்பா. பார்த்துட்டு என்ன லியோ அழகு காணோம், ஒருவேளை அவன் கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டானா என்ன, அவன் கூட சேர்ந்து மேஜிக் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பார்த்தேன், ஆனால் இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேப்பரை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரே ஒருத்தன் 50th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கான், அவன் சால்வ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா எப்பா நீ எங்கே பாருங்க, வெளியே வாப்பா, நீ தான்ப்பா கிறிஸ்டிலே பெரிய ஸ்டூடெண்ட், நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டினே அட்டன் பண்ணியிருக்க, உன்ட்ட பர்ஃபெக்ட் ஸ்கோர் இருக்குப்பா, நீ வெளியே வாப்பா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கும்போது எதவனும் பார்த்தீங்கன்னா அசைஞ்சு கூட பார்க்கல. சார் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்ல. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ரியலி இதை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் பலரால் அதை ஃபினிஷ் பண்ண முடியலனாலும் இது ரொம்ப மோசம்தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் பக்கத்தில் அனாவும் வந்திருப்பா. வந்துட்டு நைஸா அவர் காதுகிட்ட போயிட்டு ப்ரொஃபஸர் அது வந்து அவன் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கான், மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது ப்ரொஃபஸரும் அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவர் தான் லியோப்ளோவா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல பார்த்துட்டு அவன் நேமை சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லியோப்ளோவா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்ல. அப்போ க்ளோயின் தாமஸும் எங்கே நம்ம லியோ ஆளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்லாவும் ஸ்டூடெண்ட் லியோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கேருந்து போயிட்டார் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செலியாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து சால்வ் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துட்டியா, நீ சமனிங் கிளாஸ் போன அங்கே பார்த்தா ஒரு சிக்கனை தூக்கிட்டு வந்த, இங்கே பார்த்தா மேஜிக் கிளாஸ் போயிருக்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்க, லியோ நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது நீ ஒரு நைட் தானே, நீ ஒரு நைட் மேஜர், அதனால நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் விட்டுரு, இது உனக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கெத்தா அப்படியா அப்பா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே, உன்னோட ஸ்டாமினா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிலியா பார்த்தீங்கன்னா இல்ல அது அப்படின்னு கொஞ்சம் இழுத்துருப்பா. அப்ப அங்க ஒரு பர்சன் வந்திருப்பாரு. வந்துட்டு நீ நைட் மேஜர் அப்ளிசேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் செலியாவும் அங்க பார்த்தா நம்ம மேஜிக் கிளாஸ் ப்ரொஃபஸர் ஆனா லின்னா வந்திருப்பாரு. செலியாவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. அவரும் நீ தான் லியோப்ளோவாவா, நீ தான் என் கிளாஸ்ல ஃபன் பண்ணிட்டு போனியா, என் கிளாஸ் ஃபன்னா மாற்றி விட்டல, வெறும் 1 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அங்கேயே விட்டுட்டு போயிருக்கு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஏன் ஈஸியான கொஸ்டின்லாம் நீ அட்டன் பண்ணவே இல்லை, ஏன் ஈஸியாக இருக்கிறதுனால அது ஆன்சர் பண்ண ஒர்த்து இல்லைன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டெரராக கட்டிருப்பாரு. நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸர் நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கிறது நல்லாவே தெரியுது, ஆக்சுவலாக நான் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சி தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எனக்கு, ஆனால் லாஸ்ட் 1 கொஸ்டின் தவிர மற்ற எல்லாமே நான் ரொம்ப ஹார்ட் பண்ணி தான் அட்டன் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல, லாஸ்ட் 1 கொஸ்டின் தான் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருப்பாரு. ஹீரோவும்
நான் மேஜிக் ஓனா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஓல்டு மேஜிக் புக்ல இருந்துட்டு நான் கொஞ்சம் எடிட் பண்ணி அதுல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதனால கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க மாடர்ன் மேஜிக் கொஸ்டின் என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது, அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பப்பி மாதிரி தூக்கியிருப்பாரு. தூக்கிட்டு நம்ம ஹீரோ லியோவ நல்லா வச்சு கொஞ்சிற மாதிரி தூக்க, இதை பார்த்த செலியாவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா கண்ணு முழிப்புதுங்கிற அளவுக்கு ஷாக் ஆயிருப்பாங்க. ப்ரொஃபஸரும் அவனை அப்படியே கீழே இறக்கி விட்டு, கண்ணா கொஞ்சம் என் கூட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 40 முடியுது. சாப்டர் 50 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இன்னும் அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுருப்பாரா. அப்ப பார்த்தா அவன் என்ன நினைச்சிருப்பானா, இவர் ஏன் நம்மளை தூக்குறாரு, ஒரு பப்பி மாதிரி நம்மளை தூக்கி ஜாலியா கொஞ்சிறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒன்றும் புரியாம முடிச்சிட்டு இருப்பான். ஏன் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா தரையோட தரையா அவனை வலிச்சு எடுத்துட்டு போயிருப்பாரு. இதை பார்க்கும்போது நம்ம செலியாவும் இந்த லூமின் அகாடமியோட மேஜிக்கல் தியரி ப்ரொஃபஸர் ஆளு பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்காரு, இல்ல ஆளே வினோதமா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்கும்போது, அப்ப அனாவும் வேகமா ஓடி வந்திருப்பா. வந்துட்டு நம்ம செலியாட்ட, நீ ப்ரொஃபஸர்ல என்ன பாத்தியா, அப்படி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, சரியா பாத்தீங்கன்னா ஆமாமா அவரை நான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து லியோவை அவரை தூக்கிட்டு அப்படியே தரோட தரையா வலிச்சு இழுத்துட்டு போயினாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது, அந்த வெண்ண பைத்தியக்காரன் இந்த டைம் என்ன பிளான் பண்ணியிருக்கானோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமா ஓடி இருப்பா. அப்ப இந்த பக்கம் ஒரு ஓல்டு மேஜிக் புக்ல இருந்துட்டு ப்ராப்ளம்லாம் நம்மளோட ப்ரொஃபஸர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு லென்னும் பாத்தீங்கன்னா போர்டுல போட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலையோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை சால்வ் பண்ண போயிருப்பான். அப்ப ப்ரொஃபஸரும் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னா, அவன் மட்டும் ஃபைனல் கொஸ்டின்ல லக்னால சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒருவேளை அவன் லக்னால சால்வ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை அட்டன் பண்ண முடியாது. ஆனா எதா இருந்தாலும் என்ன, அவன் மட்டும் லக்ல சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு ஓன் மேஜிக் சிஸ்டம் இருக்கு. நான் அதை பார்க்க தான் நினைக்கிறேன். அதையும் பார்க்கலாம் லியோப்பவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்க, அப்ப ஹீரோவும் ப்ரொஃபசர் நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்த்தா ப்ரொஃபசரும் பார்த்தீங்கன்னா ஆடி போயிருப்பாரு. நீ தான் இதை மென்டல சால்வ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதிர்ச்சியில பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த கொஸ்டின்லாம் நான் தான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, ப்ரொஃபசரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃபைனலி அப்படின்னு சொல்ல வரப்ப வெளியே நம்ம ப்ரொஃபசர் ஆல்வி நடந்து போறதை காட்டுறாங்க. அப்போ வேகமா ப்ரொஃபசர் லியோன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஓடி இருப்பாரு. அவர் ஆல்வியை பார்த்துட்டு சந்தோஷமா ஓட, அதை பார்த்து ஆல்வியும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இவன் என்ன கொண்டு வர போறான், அந்த டே இவன் இந்த மாதிரி நடத்துக்கிறா அப்படின்னா ஏதோ வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே திரும்பி போயிருப்பாரு டக்குன்னு. அப்ப நம்ம ப்ரொபோசல் இன்னும் பாத்தீங்கன்னா அவரை விடாம ஓடி போய் துரத்தி அவர் காலில் விழுந்துட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க கொடுத்த பையன் ரொம்ப அருமையா இருக்கானுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா பாட்டே பாட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரும் தேங்க்யூ சோ மச் ப்ரொஃபசர் ஆல்வி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆல்வியும் பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு, நீ இந்த மாதிரி எப்பவுமே நடந்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சாதாரணமான காரணம் இருக்காது, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னாலும் நீ இன்னைக்கு கொஞ்சம் ஓவராவே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜீனியஸ், நீங்க கொடுத்த அந்த மேட்ச் தான் உண்மையிலேயே ஜீனியஸ், லியோ ப்ளவா அவன் உண்மையிலேயே ஜீனியஸ் தான், நீங்க தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், உண்மையிலேயே அந்த பிரஸ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு அருமையான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது, ப்ரொஃபசர் ஆல்வியும் அவனுக்கு மேஜிக் எல்லாம் கூட தெரியுமா, ஆனா நான் ஒரு நைட்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. லின்னும் இல்ல அவன் மேஜிக் மட்டும் இல்ல, அவன் எல்லாத்துலயுமே திறமையான ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவன் உண்மையிலேயே பெரிய சோசரா வரப்போறான், அதனால போயும் ஒரு இரும்பு குச்சி அவனை யூஸ் பண்ண வச்சு அவனோட டேலண்ட் வீணாக்க நான் விடக்கூடாது, நான் அவனை நைட்டுக்கு நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்ப மாட்டேன், அவனை மேஜிக்லேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, அப்ப ப்ரொஃபசர் ஆல்வியும் பார்த்தீங்கன்னா அவரை கீழே விட்டுருப்பாரு. அப்போ ப்ரொஃபசர் ஆனா வேகமா வந்து அவரை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ இவனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஆல்வின்னு சொல்லும்போது ஆனாவும் அவரை கேட்ச் பண்ணதால லென்னும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணாவும் ரொம்ப கோவமா அவரை பார்த்துட்டு நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்னு கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா நினைக்க, இந்த பக்கம் நம்மளோட லியோவும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்திருப்பான். ப்ரொஃபசர் ஆலியும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பாரு. அவனை பார்த்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. ஹீரோக்கும் இவர் ஏன் ஸ்மைல் பண்றாரு, ஏதோ வில்லங்கமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாக்கில பார்க்க, ப்ரொஃபசர் ஆலியும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சர் அப்படிங்கிறது உருவாகிறவங்கல்ல, ஏற்கனவே உருவாக்கப்பட்டாங்க, ஒரு சோர்சர் உண்மையிலேயே ஒரு விதமான பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு அங்கிருந்து போய் கிளம்பி போறாரு. அப்போ 1 வீக் அப்புறம் காட்டுறாங்க. டெம்பரவரி கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்திருப்பான். அது என்ன புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கையிலோட பிகினிங் ஸ்டோரி உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃபோட ஸ்டோரியை பத்தி தான் படிச்சுட்டு இருப்பான். அதை பாத்தீங்கன்னா அது உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருந்திருக்கும். அவனும் அகாடமியோட உயரமான ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்து உட்காந்துருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எல்லா ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா வேகமா நம்ம பிரின்சிபால் கிட்ட ஓடி வராங்க. எதுவும் பெரிய விஷயமா என்னன்னு தெரியல. பிரின்சிபாலும் ஏன் இவங்க எல்லாம் மொத்தமா வராங்க, எதுவும் பெரிய விஷயமா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சாக்கில பார்க்க, அதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கே முடிவடையுது. ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக ஓட முடியல guys. நான் இன்றைக்குமே வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன், ஆனால் என்னாலே சும்மா உட்காந்துருக்கவும் முடியாது. அதே மாதிரி நீங்களுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உங்களுக்குமே போர் அடிச்சு போயிருக்கோம். ஸோ அதனால தான் நானும் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரி ஓகே guys, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு
சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.